இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பறவையும் எறும்பும் இருந்தாங்களாம். அப்போ அந்த பறவை பார்த்து எறும்பை ஏளனமாக சொல்லிவிட்டு என்னால் பறக்க மேலே முடியும், உன்னால் முடியாது என்று ஏளனமாக சொல்லிருச்சு. அப்போ அந்த எறும்பு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு விடாமுயற்சி எடுத்து அந்த எறும்பு மலையை கடக்க முயற்சி பண்ணி சிறுக சிறுக செய்யுது. பறவை ஏளனமாக சொல்லிவிட்டு மலையை கடந்து வேகமாக பறந்து போயிடுச்சு. அப்போ மறுநாள் எறும்பு முயற்சி பண்ணி மேலே மலையை ஏறிடுச்சு. அப்போ வழிப்போக்கில் வந்த பறவை பார்த்து என்னடா எறும்பு ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்கிது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? வாழ்க்கையில் முயற்சி முக்கியமானது. எந்த ஒரு மனுஷனுக்கும் எல்லாத்துக்குமே வெற்றி இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை அவங்கவுங்க காலப்போக்கில் காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் திறமையை வெளிக்கொண்டு வளர்த்து நம்ம முயற்சி இல்லை தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமானது. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை, துணிச்சல், இது மூணும் நம்ம விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெற்றி என்ற ஒரு நற்செய்தி எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் இருக்குது. யாரையும் ஏளனமாக பேசக்கூடாது. இது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இது சின்ன குட்டி கதை எடுத்துக்காட்டு சொல்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும். லைக் பண்ணுங்கள்.